ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த சேனல். எக்ஸாம் நடந்துட்டு இருந்தனால எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு க்ராசரி ஷாப்பிங், ஒரு கோவில் போனது, ட்ராவல் வீலாக், ப்ளஸ் வந்து ஃபுட்டு பற்றி தான். நம்ம குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறனாலே பெரிய விஷயந்தாங்க. ஸோ அது என்னென்ன ஃபுட்டு நான் கொடுக்குறேன்றதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், இது ஒரு க்ராசரி ஷாப்பிங் 1 hour பஜாரில் தான் வாங்கினேன். ஸோ கீரை, நெல்லிக்காய், கேரட், பீட்ரூட் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னென்ன தேவையோ ஒரு வீக் உரியதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் 1 week வச்சா கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா 1 hour பஜாரில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 hourக்குள்ளே கொண்டு கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன இதில் ஒரு ப்ளஸ் அப்படின்னா, என்ன தேவைன்றதை லிஸ்ட்டு போட்டுடுறோம், அனாவசியமானது வாங்க மாட்டேங்கிறோம். ஸோ இதில் கார்ன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பீஸ், பட்டாணி அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 1 week வச்சு ராகுல் சாப்பாடு போடும்போதும் வந்து ராகுல் சாப்பாட்டில் சேர்ப்பேன். 1 week வச்சுருந்து 4-5 அப்படி போடும்போது நல்லா இருக்குது. சின்ன வெங்காயம் இதெல்லாம் வாங்கினதுக்கு சின்ன வெங்காயம் 1/2 கிலோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதில் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வெளியில் போக முடியல, டைம் இல்லாத டைமில் இந்த 1 hour ஷாப்பிங், 1 hour பஜார் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக 1 hour பஜார் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பொருளும் நல்லா இருக்குது. ஸோ பொருள் நல்லா இருக்கும்போது எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த பிக்சர்ஸ்லாம் காமிக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு போயிருந்தோம். ஸோ இவங்களோட ப்ளஸ் என்னென்னா, எங்கே போனாலும் போய் தனியாக 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை தொல்லை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன் எவ்வளோ முடி இருக்குது ராகுலுக்கு. இன்னைக்கு நம்ம காண பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா வந்து லைக் போடுங்க. அப்படி ஓகே. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்நாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பள்ளி கார்ன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுங்க. பல்லுக்கும் ரொம்ப நல்லது. கடித்து சாப்பிடும்போது பல்லு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இது இன்னொரு க்ராசரி ஷாப்பிங். ஸோ அன்றைக்கி எனக்கு வந்து சத்து மாவு தேவைப்பட்டுச்சு, ப்ளஸ் வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு ரெயின் பவுடரும் தேவைப்பட்டுச்சு. ஸோ இம்மிடியேட்டாக சரி 1 hour பஜாரில் உடனே ஆர்டர் பண்ணேன். 7 o'clock ஆர்டர் பண்ணேன். அன்றைக்கி பார்த்தா கீரை வந்து ஜஸ்ட் 5 rupees தான் ஆஃபர் இருந்தது. ஸோ எது சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 4 கீரை கட்டு வாங்கினேன். சிறுகீரை, முளைக்கீரை, மணத்தக்காளி கீரை எல்லாமே கிடச்சிது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஐ திங்க் ஒரு 500 கிட்ட பில்லு வந்தது. ஸோ அதுக்கு வந்து கொத்தமல்லி கட்டும் ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ இது வந்து மார்னிங்கே கிடச்சனால அன்றைக்கி நல்லா ஒரு கீரை பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, குவான்டிட்டியும் அதிகமாக இருந்தது. ஸோ 3 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த கீரை கட்டு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போல்லாம் கீரை வேணும் அப்படின்னாலே நான் வந்து 1 hour பஜாரில் ஆர்டர் பண்ணிடுவேன். எப்படியும் வந்து 250 rupees நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி இருக்குது. ஸோ இது வந்து புதினா தோசை. ஸோ புதினா சட்னி கிருஷாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ அவளுக்கு வந்து புதினா சட்னியை வந்து ஜஸ்ட் தோசையில் அப்ளை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா
ஸோ அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்க ட்ரை பண்ணுங்கள். 11th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி 21st மார்ச் வந்தது. ஸோ அதுதான் கல்யாணத்துக்கு எடுத்த ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ். இது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸு. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இந்த சாரியும் ஷர்ட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். வெட்டிங் ஆனிவர்சரி ஷாப்பிங் வந்து ஆர்எம்கேவியில் தான் பண்ணோம். இது கோரா முஸ்லிம் சாரீ 1350 ருபீஸு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. லைட் வெயிட் டபுள் சைட் பார்டர்ஸு ரொம்ப ரிச் லுக்காக இருந்தது. 2 கலர்ஸ் மர்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ரிச் லுக். இந்த ப்ரைஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு ஷர்ட்டு வாங்கினேன். ஹைநெக் காலர் வச்சு நேவிகேட்டரில் வாங்கினோம். ஸோ இது வந்து 850 ருபீஸ் அந்த ஷர்ட்டு. ஸோ அதை வந்து 40% ஆஃப் கிடச்சிது. நேவிகேட்டர் ஸ்பென்சர் பிளாஸால் தான் வாங்கணும். ஸோ இதோட ஷர்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 500 ருபீஸு. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு நாங்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே ரெகுலராக நாங்கள் வந்து கல்யாண நாளைக்கு போவோம். ஸோ அங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுனால ஸோ ரெகுலராகவே எவ்ரி வெட்டிங் ஆனிவர்சரி கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த டைமில் அங்கே திருவிழாவும் நடக்குது. ஸோ நல்லா தரிசனமும் கிடைச்சிது. ஸோ ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் கண்டிப்பாக கபாலீஸ்வரர் கோயில் விசிட் பண்ணுவோம். நீங்களும் கபாலீஸ்வரர் கோயில் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிருஷா ராகுலுக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலு எக்ஸாம் அன்றைக்கி தான் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தாங்க. ஸ்கூலுக்கே என்ன ஃபெப்ரவரியில் தானே ஸ்கூல் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம். இவங்க ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் February 20th தான் ஆரம்பித்தாங்க. மார்ச் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்ததுனால நிறைய ட்வின்ஸுன்றப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸ்கூலுக்கு அனுப்புறது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் வந்து கிருஷாவுக்கு ஒரு நாள் ஸ்கூலு, ராகுலுக்கு ஒரு நாள் ஸ்கூலு. ஸோ பேட்ச் வைஸ் பிரிச்சுருந்தாங்க. ஒரு வாரம் வந்து கிருஷாவுக்கு மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே, ராகுலுக்கு டியூஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் வந்து ராகுலுக்கு மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே. ஸோ நான் அப்போ என்ன பண்ணிட்டேன், அடுத்த வாரம் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரில் மறந்துட்டேன். கிருஷாவுக்கு தான் ஸ்கூலு ஃபஸ்ட் வீக்கும் கிருஷா போனேன். அடுத்த வாரமும் கிருஷாவே மண்டே அனுப்பி விட்டேன். அப்புறம் ஸ்கூலில் கால் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, இன்றைக்கி பாய்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்போ என்னாச்சு அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் இருந்திருக்கு. நான் இத்தனைக்கும் நான் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அவங்களோட டைம் டேபிளை. அவங்களுக்கு வந்து நான் ஹிந்தி படிக்க வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 2 months ஸ்கூல் லைஃப் போச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கான்னு அப்புறம் சொல்லுங்கள். நான் ரெகுலராக ரிவிஷன் பண்ணனால தே ரோட் த எக்ஸாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சீக்கிரமாக பார்ப்போம்.